பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஹஜ்ஜுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரத்துல் பக்ரா 197வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். எனவே அந்த வசனத்துக்கு வேறு வசனங்களில் என்ன மாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, அது ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜாவுடைய முந்திய 10 நாட்கள் என்ற விளக்கத்தை சஹாபாக்கள் பலர் சொல்லி இருக்கின்றார்கள். கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட மிக சரியான கருத்தாக இது கருதப்படுகிறது. எனவே ஹஜ்ஜுடைய மாதங்கள் 3 என்று நாம் இந்த விளக்கத்தின் மூலம் பார்க்கின்றோம். ஒன்று துல்கஅதா, ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் ஏன் ஷவ்வாலில் ஹஜ் செய்ய முடியாது, நாம் ஏன் துல்கஅதாவில் ஹஜ் செய்ய முடியாது என்ற ஒரு கேள்வி சிலருக்கு வரலாம். அந்த கேள்விக்கான பதில் என்னவென்று சொன்னால், நாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைப்பதாக இருந்தால் இந்த மாதங்களில் தான் நாம் நியத்து வைக்கலாம். அப்படி சொன்ன உடனே இன்னும் சிலர் ஒரு கேள்வி கேட்பாங்க, நான் மௌலவி, பிறந்தத்திலிருந்து எப்போ எனக்கு அறிவு தெரியுமோ, விளக்கம் தெரியுமோ, அன்றையிலிருந்து நான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நியத்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுவார்கள். உண்மையிலே ஒவ்வொருவருக்கும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அவர் நியத்து வைத்திருப்பார். ஆனால் இந்த இடத்தில் நியத்து என்று சொன்னால், நாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி, ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி எங்களுக்கு சில 5 எல்லைகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லைக்கு சென்று உம்ராவுக்கு நியத்து வைக்கின்ற பொழுது ஹஜ்ஜுக்கும் சேர்த்து நியத்து வைப்பதற்குரிய மாதங்கள் தான் இந்த மாதங்கள். உதாரணத்துக்கு ஒருவர் நோன்பு மாதத்தில் இந்த உம்ரா செய்ய போகிறார். அவர் அங்கு சென்று நியத்து வைக்கின்ற பொழுது, நான் உம்ரா செய்துவிட்டு ஹஜ்ஜு செய்கிறேன் என்று நியத்து வைக்க மாட்டார். எனவே ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் உம்ரா செய்கின்ற பொழுது ஹஜ்ஜுக்காக வேண்டி அந்த உம்ராவை நியத்து வைப்பதாக இருந்தால் அது ஷவ்வால் மாதத்தில், துல்கஅதா மாதத்தில், துல்ஹஜ்ஜுடைய முந்திய 10 நாட்களில் என்பதுதான் அதற்கு சரியான விளக்கம். எனவே நாம் நியத்து வைப்பதென்பது ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி ஹஜ்ஜு உம்ரா செய்வதற்காக வேண்டி வரையறுக்கப்பட்ட 5 இடங்கள், எல்லைகள் இருக்கிறது. அந்த எல்லைகளுக்கு சென்று நான் உம்ரா செய்துவிட்டு ஹஜ்ஜையும் செய்கிறேன் என்று நியத்து வைப்பதாக இருந்தால் இந்த மாதங்களில் தான் அந்த நியத்து வைக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய விளக்கமே. தவிர மற்ற மாறாக விளங்கக்கூடாது. ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஷவ்வால் இருக்கிறது, துல்கஅதா இருக்கிறது. எனவே ஹஜ்ஜுடைய மாதத்தில் நெருக்கடி கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினால இந்த 2 மாதத்திலையும் போய் ஹஜ்ஜை செய்து விட்டு வருவோம் என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது என்பதை இந்த செய்தி மூலமாக நாம் விளங்குகின்றோம். எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்ய அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.